ஓகே, வணக்கம் தமிழ்நாடு கஸ்டமர்ஸ். இன் பிட்வீன் சில பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க, லாக் அவுட் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ மிக்க நன்றி யார் யார் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ. அதே மாதிரி சில பேர் ஜாயின் பண்ணுவீங்க செஷன் போது. ஸோ அந்த செஷன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? இது வந்து ஒரு ரெக்கார்டட் செஷன் தான். ஸோ இன் பிட்வீன் யாருன்னா ஜாயின் பண்ணா கூட நம்ம யூடியூப்லேயே நம்ம அப்லோட் பண்ணுவோம், நீங்க அங்கே கூட பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி இது நம்ம மாசம் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துட்டு நம்ம கினாரா கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எம்எஸ்எம்இ ரன் பண்ற பிசினஸ் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நாங்க வந்து ஒரு எஜுகேட் பண்றோம். இங்க ஒன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க, இது எந்த கைண்ட் ஆஃப் இது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணல, இல்லாட்டி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல. நாங்க கினாரால நாங்க என்ன பண்றோம்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கும் சரி, மற்ற எம்எஸ்எம்இ பிசினஸ் ரன் பண்றவங்களுக்கும் சரி, நான் வந்து எங்களுடைய ஐடியாஸ் தான் நாங்க ஷேர் பண்றோம், சரிங்களா? ஸோ சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் மாசம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி நம்ம பேச போறாங்க, சரிங்களா? அந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஓஎன்டிசி. அது பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். நான் திருப்பி சொல்றேன், ஓஎன்டிசி, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். சில கஸ்டமர்ஸ் நீங்க ஏற்கனவே இது யூஸ் பண்ணி இருக்கலாம், சில கஸ்டமர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது புதுசா இருக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்லைடை ப்ரெசென்ட் பண்றேன் நான், சரிங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் ஒரு ஸ்லைடா நான் கோ த்ரூ பண்றேன். ஸோ நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னோம், சில கஸ்டமர்ஸ் நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணலாம், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணலாம் சாட்ல. சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு புதுசா இருக்கலாம், இந்த ஓஎன்டிசினா என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனுடைய பயன் என்ன, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன. ஆஸ் அன் எம்எஸ்எம்இ நான் மைக்ரோ ஸ்மால் மீடியம் பிசினஸ் பண்றேன், இதர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கலாம், ட்ரேடிங்கா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம். ஸோ இந்த ஓஎன்டிசி வந்து எப்படி எனக்கு பிசினஸ்க்கு வந்து பூஸ்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம வரப்போற ஸ்லைட்ஸ்ல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஓஎன்டிசினா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஓஎன்டிசினா என்ன? ஓஎன்டிசினா சொன்ன மாதிரி ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். நான் திருப்பி சொல்றேன், ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியுது, ஓப்பன் நெட்வொர்க், சரிங்களா? இது வந்து இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஓப்பனான நெட்வொர்க். எதுக்காக? டிஜிட்டல் காமர்ஸ்க்காக, சரிங்களா? ஸோ இது ஒன்னே புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு ஆப்போ வெப்சைட்டோ கிடையாது. இது வந்து ஒரு ஆப்போ வெப்சைட்டோ கிடையாது, உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன்னா வந்து, இப்ப நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்றோம் பாத்தீங்களா, யூபிஐ இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, யூபிஐ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். யூபிஐ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த யூபிஐ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேடிஎம்ல பண்ணலாம், கூகுள் பேல பண்ணலாம், சரிங்களா? அது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ், நிறைய ஆப்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அதுதான். ஸோ இங்க ஓஎன்டிசி பாத்தீங்கன்னா இட்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ யூபிஐ மாதிரி ஓஎன்டிசி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இது ஒரு ஆப்போ வெப்சைட்டோ கிடையாது. இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் செல்லர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபேஷன். ஸோ அது மாதிரி நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. நீங்க வந்து பண்ற பொருள் எதாவது நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், இல்லாட்டி சர்வீஸ் பண்ணலாம், இல்லாட்டி இண்டஸ்ட்ரி, இல்லாட்டி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில கூட இருக்கலாம். நீங்க பண்ற பொருளை வந்து நீங்க ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும் நான் வந்து வரப்போற ஸ்லைட்ல சொல்றேன். நம்ம பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பையர் அண்ட் செல்லர்ஸ்க்கு வந்து நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்து தமிழ்நாடுல வந்து நான் சென்னையில பிசினஸ் பண்றேன்னா, என்னுடைய பையர் செல்லர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகருக்குள்ளதான் இருப்பாங்க. பட் ஆனா நான் ஒன்ஸ் இந்த ஓஎன்டிசில ரெஜிஸ்டர் பண்ணனா என்னுடைய பையர் அண்ட் செல்லர் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்தியா ஃபுல்லா கூட வந்து நான் என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ அது பத்தி தான் வந்து நம்ம வரப்போற ஸ்லைட்ல பார்க்க போறோம். ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான ஸ்டாட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து இது வரைக்கும், சரிங்களா, மார்ச் 2025 வரைக்கும், சரிங்களா, இந்த வருஷம் வந்து மார்ச் 25 வரைக்கும், மார்ச் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 மில்லியன் ஆர்டர்ஸ் போயிருக்குதுங்க. ஸோ இந்த ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம் மூலமா 200 மில்லியன் ஆர்டர்ஸ் போயிருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த 200 மில்லியன்ல வந்து 100 மில்லியன் வந்து இந்த லாஸ்ட் 6 மாசத்துல மட்டும் நடந்திருக்கு. 100 மில்லியன் சேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த லாஸ்ட் 6 மாசம் மட்டும் கிட்டத்தட்ட 100 மில்லியன். ஸோ பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பிசினஸ் பண்றவங்க, சரிங்களா, பெரிய டிக்கெட் சைஸா இருக்கட்டும், இல்லாட்டி லார்ஜ் டிக்கெட் சைஸ், இல்லாட்டி மினிமல் டிக்கெட் சைஸ், ஸ்மால் டிக்கெட் சைஸா இருந்தாலும் சரி, எல்லாமே யூஸ் பண்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்னால என்ன பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் டெவலப் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, இதனால வருமானமும் வருது. சொன்ன மாதிரி இது நாங்க பண்ண ஸ்டாட்ஸ் கிடையாதுங்க, இங்க அதான் மென்ஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து கவர்மெண்ட் போர்ட்டல்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஒரு பொருள் நம்ம இந்த ஓஎன்டிசி பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம், எதுக்காக நம்ம பண்ணணும்? இப்போ நான் எம்எஸ்எம்இ பண்றேன்ப்பா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன்,
நான் பண்ற பிசினஸ் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், எதுக்காக நான் ஓஎன்டிசி ஜாயின் பண்ணணும்னா சொல்றேன். ஓஎன்டிசி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆளுங்க. சரிங்களா? நீங்க வந்து பிக் பையர் செல்லர் அது மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து இட்ஸ் அன் ஆன்லைன். இது இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இது வந்து நீங்க பிசினஸ் வந்து 6 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் எல்லாருக்குமே இட்ஸ் அன் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரிங்களா? நீங்க என்டர் ஆகணும்னா இவ்வளவு கட் ஆஃப் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பெரிய மேனுஃபேக்சரிங்காகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம், ட்ரேடிங் பெரிய லெவலும் பண்ணலாம், ஸ்மால் லெவல்ல பண்ணா கூட இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். அதே மாதிரி ஈஸி பேமெண்ட் அண்ட் டெலிவரி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்காதுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஎன்டிசில வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பதிவு பண்ணனா இட் வில் பி ஒன்லி பிட்வீன் த பையர் அண்ட் த செல்லர். இங்க தேர்ட் பார்ட்டி வராது. ஸோ பேமெண்ட்டும் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். சொன்ன மாதிரி லோவர் காஸ்ட், நோ மிடில் மேன். ஸோ வந்து நான் பண்ற வியாபாரம் டைரக்டா வந்து என்னுடைய பையர் அண்ட் செல்லர் தான், எங்க 2 பேருக்குள்ளதான் காசு வந்து பரிமாறும். ஸோ தேர்ட் பர்சன் இங்க கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேர் காம்படிஷனுங்க. ஸோ ஃபேர் காம்படிஷன் பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ எல்லாருக்குமே வந்து இது கவர்மெண்ட் இதனால ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். இதுல வந்து சொன்ன மாதிரி 25 லட்சம் டர்ன் ஓவர் பண்றவனுக்கு வந்து ஒரு தனியான இது, இல்லாட்டி 10 லட்சம் பண்றவங்களுக்கு 5 லட்சம் அது மாதிரி கிடையாது. இது வந்து ஓப்பன் மார்க்கெட்னால எல்லாருக்கும் வந்து ஈக்குவலண்டா வந்து ஃபேர் காம்படிஷன் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் பேஸ்ட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வந்து மாசம் இல்ல வாரம் வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தே ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ். இதனால அவங்க பிசினஸும் நல்லா டெவலப் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு காமிச்சேன். வரப்போற ஸ்லைட்லயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்து மாசம் அவங்களுடைய இன்கம் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சொன்னீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கவர்மெண்ட் எனேபிள் பிளாட்ஃபார்முங்க. கவர்மெண்ட் எனேபிள் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் சப்போர்ட். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து ஹெல்ப் பண்றாங்க பிசினஸ் க்ரோ பண்ணதுக்கு, டிஜிட்டலா க்ரோ பண்ணதுக்கு. ஸோ அதனால வந்து இந்த கவர்மெண்ட்னால ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஓஎன்டிசி எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ ஓஎன்டிசி வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பண்ணேன். இங்கே வந்து எப்படி ஓஎன்டிசி ஒர்க் ஆகுது? ஸோ செல்லர் லிஸ்ட் ப்ராடக்ட் பண்றாங்க. ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் செல்லர் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் லிஸ்ட் பண்றேன் இந்த ஓஎன்டிசி வெப்சைட்ல. சரிங்களா? பையர் வந்து சர்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? பையர் வந்து சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி என்னுடைய நான் அப்லோட் பண்ணிடுற ப்ராடக்ட்டும் ப்ரைஸும் வந்து என்னுடைய பையருக்கு மேக்ஸ் ஆச்சுன்னா அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் ஆப்வியஸ்லி நான் வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளானது. ஸோ நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். ஸோ எந்த பொருள் நான் பண்றேனோ அந்த பொருளை வந்து நான் லிஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஓஎன்டிசில பிளாட்ஃபார்ம்ல என்னோட பையர் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ புது பையரா இருக்கலாம், பழைய பையரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். பேன் இண்டியால இருந்து உட்காந்து தே வில் சர்ச் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு கைக்குட்டை தேவை, ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் தேவை. சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. ஒரு கைக்குட்டை, ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் தேவைன்னா அந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் சர்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்கலாம் 10 ரூபாயில வாங்கலாம், 15 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய். ஸோ அது மாதிரி நம்ம அப்லோட் பண்ற இது வந்து கரெக்டான மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. நம்ம டெலிவரி கொடுத்தனா நம்ம ஆட்டோமேட்டிக்லி டெலிவரி வந்து we will send it to them. இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். நான் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகணும், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் வந்து ஒரு செல்லர். சரிங்களா? அவர் வந்து பை விற்கிறாரு. ஸோ இந்த ஓஎன்டிசி ஆப்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல சரிங்களா இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல வந்து அவர் வந்து அவருடைய பைகளை வந்து அப்லோட் பண்றாரு. ஸோ ஒருத்தவங்க பை பண்றாங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அவர்கிட்ட என்னென்ன மாடல்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து இங்க அப்லோட் பண்ணுவாங்க. சரிங்களா? பிரியான்ற வந்து ஒரு ஷாப்பர். அவங்க வந்து சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பை தேவை. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் பை தேவை. சரிங்களா? ஸோ அவங்க சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்க சர்ச் பண்ணும் போது என்னென்ன பை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ பிரியா வந்து எந்த பேக் வேணுமோ, பிரியாவுக்கு வந்து ப்ளூ கலர் பேக் வேணும்னா அது அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ப்ரைஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு எது பெஸ்டா இருக்குது, கம்ஃபர்டபிலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஓகே இருந்தா அவங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணினா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி வந்து இட் வில் கம் டு ராகுலுடைய இடம். ஸோ ராகுல் தான் பொருள் விற்கிறார் பாத்தீங்களா? ஸோ அவர்கிட்ட வந்து இந்த டெலிவரி பார்ட்னர் வரும். அவர் வந்து அவருடைய பேக் பேக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்களா ப்ளூ கலர் பேக் பேக் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. டெலிவரி வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் ஹேப்பனிங் டு பிரியா. ஸோ அவ்வளவுதான். ஸோ இங்க பிரியா பாத்தீங்கன்னா மோர் சாய்ஸ் அட் பெட்டர் பிரைஸ். ஸோ வந்து ஒரு பேக் மட்டும் இருக்காது, மல்டிபிள் பேக் இருக்கும், நிறைய ரேட்ஸ்ல இருக்கும். ஸோ எது அவங்களுக்கு பெஸ்ட்டோ எது அவங்களுக்கு தேவையோ அவங்க வாங்கலாம். அதே மாதிரி ராகுலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். ராகுல் வந்து ஒரு பையர் மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ராகுல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இது பண்றாங்கன்னா
இப்ப நான் சென்னைக்குள்ள பண்றேன்னா எனக்கு ஒரு 5 பையர் இருப்பாங்க. ஆனா இந்த ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல போட்டேன்னா எனக்கு சென்னை தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எனக்கு வந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, குர்காவ், மும்பை, மகாராஷ்டிரால இருந்து எனக்கு டிஃப்ரெண்ட் பையர் அண்ட் செல்லர் கிட்ட கான்டாக்ட் கிடைக்கும். இதனால என்ன ஆகும்னா என்னுடைய பிசினஸும் டெவலப் ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சரிங்களா, ஸோ இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு குயிக்கான வீடியோ சரிங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிராசரியில நம்ம என்ன அப்லோட் பண்ணலாம், ஸோ ஃபுட் அண்ட் ஃபுட்வேர்ல, ஹோம் கிச்சன்ல வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க டீடைல்டா இருக்குது. இந்த போர்ட்டலுடைய லிங்க் வந்து நாங்க சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு பேஸ்ட் பண்றோம் சரிங்களா. பிகாஸ் இந்த வீடியோ குயிக்கா போறதுனால உங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது. ஸோ இந்த லிங்க் நாங்க ஷேர் பண்றோம் உங்களுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன ஃபீஸிபிலிட்டி இருக்குதோ, இன்னும் நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாமோ அதெல்லாம் டீடைல்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ அக்ரிகல்ச்சரா, ஃபைனான்சியலா, கிஃப்ட் கார்டா, ஹெல்த் கிட்ட நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வி கேன் அப்லோட் இட். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்து சொன்ன மாதிரி சாட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க அதை பார்த்து நீங்க ரீட் த்ரூ பண்ணலாம். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம், ஸோ நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம சரிங்களா. இதோடைய பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஓஎன்டிசி உடைய எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இது வந்து 2 மூலமா ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. நல்லா கவனிங்க. 2 வேயா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ரெண்டுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம் இருக்குது பாத்தீங்களா. இந்த ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல வந்து டைரக்டா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லா கட்டி. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் ரெக்கமெண்டட் ஃபார் எம்எஸ்எம்இஸ் சரிங்களா. ஸோ எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல போயிட்டு எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம காமிக்கணும் சரிங்களா. ஸோ இங்க சொன்ன மாதிரி 2 விதம் இருக்குதுங்க. ஒன்னு டைரக்டா ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல போய் பண்ணலாம், அதே இல்லாட்டி எம்எஸ்எம்இ இனிஷியேட்டிவ்லயும் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து 2 லாகினையும் காமிக்கிறேன் சரிங்களா. சொன்ன மாதிரி நாங்க உங்களுக்கு 2 லாகினையும் காமிக்கிறோம். உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்குதோ, உங்க பிசினஸ்க்கு எது பெஸ்ட், எது பெனிஃபிட்டடா இருக்குதோ நீங்க அதை நீங்க சூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எம்எஸ்எம்இ மூலமா எப்படி லாகின் பண்ணுறதுன்னு. ஸோ எம்எஸ்எம்இ மூலமா எப்படி நம்ம லாகின் பண்ணுறதுன்னு. ஸோ ரொம்ப சிம்பிள். எம்எஸ்எம்இ போர்ட்டல் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எம்எஸ்எம்இ போர்ட்டல் போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்களா, இங்க ஸ்கிரீன் தெரியுது பாத்தீங்களா. ஸோ எம்எஸ்எம்இ போர்ட்டல் போயிட்டு வி வில் ரெஜிஸ்டர். ஓகே, இங்க கவனிங்க, ஒரே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நீங்க ஏற்கனவே ஓஎன்டிசில மெம்பரா இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நான் பண்ற பிசினஸ் வந்து நான் ஓஎன்டிசில இதை பண்றேன்னா நம்ம வந்து இங்க எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ்ல அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு இதுல தான் என்ரோல் பண்ண முடியும். நான் சப்போஸ் ஓஎன்டிசில பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இங்கே எம்எஸ்எம்இ இனிஷியேட்டிவ் எடுத்து ஐ கேன் லாகின் ஓவர். ஸோ லாகின் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ரன் த்ரூ பண்றோம். ஸோ பிசினஸ் ஓனர் வந்து இண்டிபெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களே மேனேஜ் பண்றாங்க. டிஜிட்டல் வைஸ் எல்லாம் பண்ணுறது பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா லாகின் பண்ண வேண்டியது இருக்குங்க சரிங்களா. அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட்லாம் போட்டு தே கேன் கிரியேட் அன் அக்கௌண்ட் சரிங்களா. அண்டர்ஸ்டாண்டிங் டிரான்சாக்ஷன். ஸோ இங்க கமிஷன் டிரான்சாக்ஷன் தான் எப்படி நடக்குது ரொம்ப முக்கியம் சரிங்களா. எதர் நீங்க வந்து ஓஎன்டிசி மூலமா ரெஜிஸ்டர் பண்றீங்க, இல்லாட்டி எம்எஸ்எம்இ இனிஷியேட்டிவ் மூலமா பண்றீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ கிடையாது. ஆன் போர்டிங் வந்து டோட்டலா ஃப்ரீ பார்த்தீங்களா. பட் ஆனா சில செல்லர்ஸ் வந்து மே சார்ஜ். அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில செல்லர்ஸ், எல்லாருமே கிடையாது, சில செல்லர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டு ஜாயின் ஓஎன்டிசி. நீங்க ஜாயின் பண்ணோம்னா வந்து சில செல்லர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வேரி ஆகும் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது இந்த எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரொவைட் ஃபைனான்சியல் சப்போர்ட், ரெடியூஸ் காஸ்ட், ஸ்மால் பிசினஸ். ஸோ நம்ம ஒரு சின்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல நானே போய் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே நானே பண்ண வேண்டியது இருக்குங்க சரிங்களா. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் இ காமர்ஸ்ல நல்லா இருந்து எனக்கு அது ஏற்கனவே தெரியும்னா நான் பண்ணலாம். பட் அதே இப்போ நம்ம எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் எடுத்தோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைடும் பண்ணுவாங்க. காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எப்படி பிசினஸ் நம்ம இது பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க கைடும் பண்ணுவாங்க. ஸோ நீங்க செக் பண்ணுங்க. வித்யார் வந்து சொன்ன மாதிரி நம்ம ஓஎன்டிசில பண்றோம். சில சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க, ஆர் விசிட் எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் வெப்சைட்ஸ் ஃபார் மோர் டீடைல். சொன்ன மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தரோம். நாங்க சொல்ல மாட்டோம் இது நீங்க செலக்ட் பண்ணுங்க, அது செலக்ட் பண்ணுங்கன்னு. 2த்தையுமே நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்க வந்து வெப்சைட்ல பாருங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிங்க, இல்லாட்டி நீங்க ஆன்லைன் போர்ட்டல்ல போய் பார்த்துட்டு நீங்க எது உங்க பிசினஸ்க்கு பெஸ்டா இருக்குதோ நீங்க வந்து அதை சூஸ் பண்ணுங்க சரிங்களா. இங்க நம்ம பார்க்க போறது ரெஜிஸ்ட்ரேஷன். எம்எஸ்எம்இ சொன்ன மாதிரி ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல இல்லாம டைரக்டா எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் டீடைல் எப்படி நம்ம லாகின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு
பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட் பாத்தீங்கன்னா இது வந்து ஜூன் 27, 2024 ஜூன் 27, 2024 எம்எஸ்எம்இ டே செலிப்ரேட் பண்றோம் பாத்தீங்களா. ஸோ அன்னைக்கு தான் வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணாங்க கவர்மெண்ட், ஜூன் 27 of 2024. சரிங்களா. இதோடைய கோல் பாத்தீங்கன்னா டு சப்போர்ட் 5 lakhs ஸ்மால் பிசினஸ் இன் 3 years. ஸோ அவங்களுடைய கணிப்பு பாத்தீங்கன்னா ஜூன் 27 ஸ்டார்ட் பண்ணும்போது 2024, 25, 26, 27 வித்தின் த 3 years பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ஸ்மால் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ ஸ்மால் பிசினஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோ, சரிங்களா. ஸோ யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் இல்லாட்டி வந்து 20 லட்சம் 40 லட்சம் இல்லாட்டி ஒரு 70, 50 இல்லாட்டி மேக்ஸ் டு 1 கோடி 2 கோடி உள்ள பண்றாங்களோ, எதர் மேனுஃபேக்சரிங்கா இருக்கலாம், ட்ரேடிங்கா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், அவங்க பிசினஸை வந்து எப்படி வந்து பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் அவங்களுடைய மெயின் குறிக்கோளே. அதே மாதிரி 50% சப்போர்ட் ரிசர்வ் ஃபார் உமன் ஓன்ட் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த எம்எஸ்எம்இ டீம் மூலமா பண்ணோமா பெண்கள், சரிங்களா. ஸோ பெண்கள் ரன் பண்ற பிசினஸ் எதர் அது மேனுஃபேக்சரிங்கா இருக்கலாம், ட்ரேடிங்கா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், அதுக்கு வந்து 50% வந்து சப்போர்ட்டும் தராங்க, சரிங்களா. ஸோ சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி இது பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. அதே மாதிரி இங்கே பார்க்க போற ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா எதுக்காக எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட் பண்ணோம், எதுக்காக இதை நம்ம சூஸ் பண்ணோம்னா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா லிமிடெட் ஆக்சஸ் ஃபார் டிஜிட்டல் டூல், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் மெனி ஸ்மால் பிசினஸ் ஒரு எம்எஸ்எம்இ ஃபைன் ஆர்ட் டு செல். வந்து நம்ம ஒரு சின்ன கடை சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கைக்குட்டை கடை வச்சிருக்கேன், இல்லாட்டி ஒரு சின்ன வந்து ஒரு மொபைல் கடை வச்சிருக்கேன். அந்த மாதிரி கடையில வந்து எனக்கு வந்து ஆன்லைன்ல செல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ இந்த எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட் என்ன பண்றதுன்னா இந்த டிஜிட்டல் டூல் ஆக்சஸ் மூலமா என்னுடைய பிசினஸை க்ரோ பண்ண வேண்டியது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிள், நாட் இனஃப் மணி டு ஸ்டார்ட். சில பேர் நினைக்கலாம் நான் பண்ற பிசினஸ் என்கிட்ட ஏற்கனவே காசு கிடையாது, ஸோ எப்படி நான் இ காமர்ஸ் பண்றது, இல்லாட்டி எனக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 3வது பாயிண்ட், இ காமர்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் எனக்கு தெரியலன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் மூலமா பண்ணோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய டெக்னிக்கல் ஹெல்ப்பும் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க ஸ்மால் பிசினஸ்க்கு. சின்ஸ் இட்ஸ் கவர்மெண்ட் ரன்னால அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க, எப்படி நம்ம சக்சீட் பண்ணலாம், எப்படி நீங்க பிசினஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறதுக்கும் பர்சன்ஸ் இருப்பாங்க, சரிங்களா. ஸோ ஃபைனான்சியல் சப்போர்ட், சரி சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், சரிங்களா. அதே மாதிரி ப்ராடக்ட் லிஸ்டிங், அக்கௌண்ட் செட்டப், லாஜிஸ்டிக், பேக்கிங் தான் பார்த்தோம். அது ஏற்கனவே வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுறோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம், எப்படி நம்ம அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறதுனா வந்து அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். இதுல ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மெயின் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ அட்வான்டேஜ் சொல்லிடுறேன் நான், சரிங்களா. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேசிக்கான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றோம்னா 50ல இருந்து 125 ரூபாய் கிடைக்கும் நம்மளுக்கு பர் ப்ராடக்ட், சரிங்களா. 50ல இருந்து 125 ரூபாய் கிடைக்கும் பர் ப்ராடக்ட். அது வந்து அப் டு 2500 டோட்டல். இல்லாட்டி இப்போ ஒரு சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 5% ஆஃப் த சேல்ஸ். ஸோ சேல் பண்றோம், நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு சேல் பண்றேன்னா அதுல ஒரு 5% வந்து எனக்கு ஆட் ஆன் கிடைக்கும், பிளஸ் 250 சேல் ஆர் 5,000 ரூபாய். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங் சப்போர்ட், டெலிவரி காஸ்ட், பேக்கிங் காஸ்ட், பேக்கிங் டிசைனு. ஸோ இங்க பேக்கிங் டிசைனுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, 20% ஆஃப் த டிசைன் காஸ்ட் அப் டு 2,000 ரூபாய் வரைக்கும் யூ கேன் கெட். ஸோ அது மாதிரி உங்க பிசினஸ் மாடல் பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து நம்ம செல் மட்டும் பண்ணல, அதை தவிர நமக்கு அடிஷ்னலா இன்கமும் வருது, சரிங்களா. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். சொன்ன மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா வந்து எல்லா சிறிய தொழிலாளர்கள் சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, மேனுஃபேக்சரா, சர்வீஸா, ட்ரேடிங்கா இருக்கும், எல்லாருமே வந்து கவர்மெண்டோட ஐடியா என்னன்னா இந்த ஓஎன்டிசில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம சொல்றோம் பத்தியா மேக் இன் இந்தியா. ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு இடத்துலயே உட்காந்து we are trying to expand our market. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150 ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ வந்து அது ஆன்லைன்லயும் அதுல வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கூட எதர் சின்ன சின்ன சிட்டி 2 tier சிட்டி 3 tier சிட்டில வந்து பண்ணா கூட அவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ண இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனி செட்டப் ஆஃபீஸ், ஆன்லைன்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எப்படி உங்க பிசினஸ் நீங்க க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறதுக்கு தே ஆர் ரெடி, சரிங்களா. அது அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இ டீம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேலிட் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வேலிட் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கஸ்டமர்ஸும் தெரியும், மற்ற பார்க்குற கஸ்டமர்ஸும் எல்லாருமே வந்து உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனா இருப்பீங்க. இன்கேஸ் நீங்க உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா ரொம்ப சிம்பிள், எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல போய் பண்ணுங்க, சரிங்களா. நீங்க எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல போய் பண்ணீங்கன்னா விதின் கப்புள் ஆஃப் டேஸ்ல வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம எங்கேருந்து ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, சவுத், நார்த், வெஸ்ட், ஈஸ்டர்ன் எந்த பார்ட் ஆஃப் இந்தியாவில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாலும் குயிக்கா வந்து கவர்மெண்ட் நம்மள ஹெல்ப் பண்ணுது. ஸோ சர்டன் டீடைல்ஸ் கேட்கும், நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் நம்மளுக்கு. உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம இனிஷியேட் பண்ணி நம்ம லாகினே பண்ண முடியும்.
அதே மாதிரி இன்கேஸ் ஏற்கனவே நீங்க ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இங்க எம்எஸ்எம்இல பண்ண முடியாது, நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி நீங்க எந்த பெனிஃபிட்ஸும் ஓஎன்டிசி கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து எடுக்காம இருந்திருக்கணும் இது வரைக்கும். ஸோ நீங்க வந்து ஓஎன்டிசி ரெஜிஸ்டர் பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க எந்த பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் இருந்த பெனிஃபிட்ஸ் சலுகைகளும் நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா இங்க புதியம் ரெஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ்ல இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ நீங்க வந்து எலிஜிபிள் ஆகலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹவு டு ரெஜிஸ்டர் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதாங்க போர்ட்டல். சரிங்களா? ஸோ போர்ட்டல் பாத்தீங்கன்னா team.msmemart.com. ஸோ இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, team.msmemart.com. சரிங்களா? ஸோ அங்க இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணோன்னா இங்க பாத்தீங்களா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பண்றோம் பாத்தீங்களா, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாத்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க ரெண்டாவது பாருங்க, நாங்க சர்க்கிள் பண்ற இடம் கிளிக் டு ரெஜிஸ்டர். ஸோ அந்த கிளிக் டு ரெஜிஸ்டர் நான் கிளிக் பண்ணேன்னா என்னுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ சொன்ன மாதிரி ஏற்கனவே எனக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறோம். ஸோ அப்பதான் பண்ண முடியும். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் பஞ்ச் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்கும். நான் வேலிடேட் பண்ணி இந்த ப்ளூ பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ்ல வந்து என்னுடைய பிசினஸ் ஆனுவல் டர்ன் ஓவர், என்னுடைய பேன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பர் இருந்தா, ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட் நான் விற்க போறேன், அதே மாதிரி என்னுடைய செல்லர் இருக்கிறாங்களா, நெட்ஒர்க் இருந்தாங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸா இருக்குதுங்களா, டீடைல்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிட்டு நான் கிளிக் டு ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்க இந்த உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர், பேன் நம்பர், ஜிஎஸ்டி, ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க அப்லோட் பண்ணி கிளிக் டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். சொன்ன மாதிரி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டட்ரி. சரிங்களா? அதே மாதிரி கொடுக்குற டீடைல்ஸ் வந்து அக்யூரேட்டா கொடுங்க. பிகாஸ் நம்ம ஒன்ஸ் டீடைல்ஸ் தப்பா கொடுத்துறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துறோம்னா ப்ராசஸ் ஆகாது, ரிஜெக்ட் ஆயிடும். நான் திருப்பி சொல்றேன், தப்பான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லாட்டி தப்பான இன்ஃபர்மேஷன் போனா நான் ஒன்ஸ் இங்க சப்மிட் கொடுத்தேன்னா நான் திருப்பி போய் எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்க அப்லோட் பண்ணும் போது கொஞ்சம் கவனிப்பா பொறுமையா இது பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ்டா கவனமா இருக்கும்போது பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி ஆப்ஷனும் இருக்குதுங்க. சரிங்களா? உங்களுக்கு எதனா சப்போர்ட் தேவை, இது தேவைன்னா நீட் ஹெல்ப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் தே வில் கைட் யூ. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ கஸ்டமர்ஸ்க்கு சொன்ன மாதிரி சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா கேள்விகள் எதனா இருந்தா தயவுசெய்து கேளுங்க. சரிங்களா? நீங்க கேட்டீங்கன்னா தான் நாங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம கடைசி செஷன்ல கூட நாங்கள் உங்களுக்கு கேள்விகளை ஆன்சர் பண்றோம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம். ஸோ ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல வந்து எப்படி நம்ம டைரக்டா பண்றது அந்த பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இதாங்க அவரோட போர்ட்டல். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ONDC.org. சரிங்களா? ஸோ இதான் போர்ட்டல். ரொம்ப சிம்பிள். நான் வந்து அந்த போர்ட்டல் வந்து லிங்கை நான் கிளிக் பண்ணி நான் என்டர் பண்ணேன்னா இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? சைன் அப். ஸோ இங்க நான் சைன் அப் கொடுத்தேன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ப்ரொசீட் ஃபார் ONDC ஆல்ரெடி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மெம்பர்னால நான் கிளிக் பண்ணி நான் வந்து சைன் இன் பண்ணுவேன். ஸோ சைன் இன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பேசிக் டீடைல்ஸ் தான், என்னுடைய பிசினஸ் பேரு, என்னுடைய அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், பிசினஸ் அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பரு. ஸோ பேசிக்கா நான் பிசினஸ்ல என்ன நான் ரன் பண்றேனோ அந்த டீடைல்ஸ் தான் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது பாத்தீங்களா, எல்லாமே வந்து நம்ம இங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வந்து கொஞ்சம் லைட்டா காமிக்கிறதுனால நான் சொல்றேன், எங்கெங்க இந்த ரெட் கலர்ல ஆஸ்ட்ரிக் சைன், இம்பார்ட்டன்ஸ் சைன் இருக்குதோ அந்த ஃபீல்ட் தான் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த ஃபீல்ட்லாம் வந்து நம்ம கம்பல்சரியா நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் ஃபில் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நான் கண்டினியூ கொடுத்தேன்னா என்னுடைய கம்பெனி டீடைல்ஸ் கேட்கும். என்னுடைய கம்பெனி பேரு, இன்கேஸ் வெப்சைட் இருக்குதா, இயர் ஆஃப் இன்கார்பரேஷனு, எம்ப்ளாய் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்குங்க, என்னுடைய பேரு, ஃபோன் நம்பர்னு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கிளிக் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிதாரணமா மெதுவா டைப் பண்ணுங்க. பிகாஸ் ஸ்பெல்லிங் நீங்க எரர் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்றதுக்கு திருப்பி ஒரு பெரிய நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணி இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும். ஸோ நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணும்போது டீடைல்ஸ் நீங்க பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி எல்லாமே நம்ம பையர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா இங்க பாத்தீங்களா, ஸோ இதான் ஒரு வந்து ஃபில்ட் அண்ட் ஃபைல். நான் இன்னொரு ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்களா, என்னுடைய கடை பேரு, எஸ்கே என்டர்பிரைசஸ், கம்பெனி வெப்சைட்டு, எந்த வருஷம் ஆரம்பிச்சேன், எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எவ்வளவு டேர்ன் ஓவர். ஸோ நான் பாத்தீங்கன்னா நான் எலக்ட்ரானிக்ஸ் பண்றேன். ஸோ எல்லா டீடைல்ஸும் நான் இங்க வந்து ஃபில் பண்ணிருக்கணும். சரிங்களா?
கடை எங்க இருக்குது, அட்ரஸ், டீட்டெயிலு, கேஒய்சி டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் வந்து நம்பர் மட்டும் இல்லாம சாஃப்ட் காப்பி மட்டும் இல்லாம ஹார்ட் காப்பியும் ஐ நீட் டு டூ. பண்ணதுக்கு அப்புறம் இங்க கடைசியா இங்க சேவ்னு ஒரு ஆப்ஷன் வருது பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல சேவ்னு, அந்த சேவ் நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி பேஜ் போறவங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கரெக்டான செல்லரை வந்து நான் செலக்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய செல்லர் வந்து என் பிசினஸ் சப்போர்ட் பண்றாங்களா சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்து ஒரு கைக்குட்டை பிசினஸ் பண்றேன், ஹேண்ட்கர்ச்சீஃப் பிசினஸ் பண்றேன்னா நான் கரெக்டான செல்லரை செலக்ட் பண்ணணும். பிகாஸ் நான் செலக்ட் பண்ற செல்லர் எல்லாமே வந்து ஆர்டர்ஸ் எடுப்பாங்க, இல்லாட்டி வந்து ஹேண்ட்கர்ச்சீஃப் கைக்குட்டை எடுப்பாங்களான்னு தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க எந்த சேல்ஸ் பர்சன் நீங்க செலக்ட் பண்றீங்களோ பாருங்க உங்களுடைய பிசினஸ் ஹேண்டில் பண்றாரு. சரிங்களா? அதே மாதிரி உங்க ப்ராடக்ட்ஸ் கேட்டலாக், பேமெண்ட் செட்டப் எல்லாம் வந்து கிளியரா பண்ணுங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்க, என்ன கிளாத், இல்லாட்டி என்ன விற்கிறீங்க, அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி என்ன மெடிசன், எது இருந்தாலும் டீடைல்டா வித் போட்டோ செக் பண்ணுங்க. சரிங்களா? சொன்ன மாதிரி சில செல்லர்ஸ், அகைன் நான் சொல்றேன் எல்லாருமே கிடையாது, சில செல்லர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபீ இல்லாட்டி கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. அது நீங்க செக் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா செல்லரும் கிடையாது, சில செல்லர்ஸ். இங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் இருக்காங்களே, இதுல சில செல்லர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டும் பண்ணலாம். சரிங்களா? பட் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் எடுப்பாங்க உங்ககிட்ட இருந்து. சரிங்களா? ஸோ அது வந்து நீங்க இது பண்ணுங்க. அதே மாதிரி சப்போர்ட் மேட்டர்ஸ் சொன்ன மாதிரி இது வந்து மெயினா கவர்மெண்ட் போர்ட்டல்னால ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கேள்விகள் கேளுங்க. சரிங்களா? நீங்க புதுசா இருந்தீங்கன்னா வந்து கேள்விகள் கேளுங்க, இமெயில் பண்ணுங்க, இல்லாட்டி அவங்க நம்பர் வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேசுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தெரியும் எப்படி பிசினஸ் ரன் பண்ணுறதுன்னு. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஆன்போர்டிங், சரிங்களா, உங்களுடைய செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபேஷன்ஸ், நீங்க எந்த செல்லரை நீங்க இது பண்ணிருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு செல்லர் பேர் கொடுத்துருக்கோம், மைஸ்டோர்.in. ஸோ இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ செல் ஆன் ஓஎன்டிஸ்னா, ஸோ இந்த ஓஎன்டிஸ்ல நம்ம என்னென்ன ப்ராடக்ட் செல் பண்றோமோ எவ்ரி திங் வில் பி அவைலபிள் இன் திஸ் பர்டிகுலர் மைஸ்டோர். சரிங்களா? ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ வந்து இப்போ நான் சிம்பிள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன்னா அது ஒரு செல்லர் கிட்ட மட்டும் கிடையாது, நான் எத்தனை செல்லர் கிட்ட செலக்ட் பண்றேனோ யாருன்னா போய் சர்ச் பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து என்னுடைய ப்ராடக்ட் நான் பண்றது ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும், ஆனா என்னுடைய ப்ராடக்ட் வந்து மல்டிபிள் செல்லர் கிட்ட காமிக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ எந்த செல்லர் வேணா கேன் செலக்ட் த பிசினஸ். ஸோ பிசினஸும் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆன்போர்டிங் பண்ணும்போது, சரிங்களா, காமன் டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பேசிக் கேஒய்சி டீடைல்ஸ், நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜிஎஸ்டி, பிசினஸ் பேன் டீடைல்ஸ், கேன்சல் செக். சப்போஸ் நம்ம வந்து ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ்னா எஃப்எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் செல்லர் ஆப் சொன்ன மாதிரி இந்த லிங்க்கும் நம்ம ஷேர் பண்றோம். சரிங்களா? ஆதார் பேன் ஃபார் செல்லர்ஸ் வித்வுட் ஜிஎஸ்டி. அதே மாதிரி சம் செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் ஆதார் பிளஸ் பேன் வித்வுட் ஜிஎஸ்டி. பட் ஆனா சில செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா ஆதாரம் இருக்கணும், பேனும் இருக்கணும், பிளஸ் உங்ககிட்ட ஜிஎஸ்டியும் இருக்கணும். ஸோ சொன்ன மாதிரி எந்த செல்லரை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களோ கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி செல்லர் ஆப் வாக் த்ரூ வந்து பாத்தீங்கன்னா அது பத்தி நிறைய வீடியோஸ், லிங்க்ஸ் இருக்குது, அதையும் நாங்கள் ஷேர் பண்றோம். நீங்க பார்த்து யூ கேன் கோ த்ரூ இட், உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா வந்து எந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம், ஹேண்ட்மேட் ப்ராடக்டா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சாரியா, ஷர்ட்டா, பேண்டா, ஸோ அந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3-4 நல்ல ஒரு கிளியரான போட்டோ நம்ம வந்து வித் ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து போட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணாதான் நம்மளுடைய பையர் செல்லர் பாக்குறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ போட்டோஸ் எடுங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனு, ப்ராடக்ட் எந்த மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க, எந்த ஃபைபர், ப்ரைசிங், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குதா, இன்வென்ட்ரி இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாமே பாருங்க. ஸோ சொன்ன மாதிரி இங்க ஒரு இதுல வீடியோவும் இருக்குது. சரிங்களா? அந்த வீடியோட லிங்க்கும் நாங்கள் ஷேர் பண்றோம். உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும். பிகாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் வந்து ஷோகேஸ் பண்ணணும், நான் எடுக்கிற பொருள் வந்து நல்லா போட்டோ எடுத்து நல்லா கிளியரா இருந்தாதான் வந்து விசிபிலிட்டியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கடைசியா வந்து என்னுடைய பேமெண்ட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ என்னுடைய பேமெண்ட் டெலிவரி எப்படி நான் பண்றேன், ஆன்லைன்ல பண்றேன்னா இல்லாட்டி கேஷ் ஆன் டெலிவரியா, இல்லாட்டி பேமெண்ட் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அதை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி டெலிவரி லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஓஎன்டிசியும் சரி, எம்எஸ்எம்இலும் ஏற்கனவே வந்து சில பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா லோட் ஷேர், டன்சோ, ஷிப் ராக்கெட் டெலிவரி, எக்கனாமிக் எக்ஸ்பிரஸ். ஸோ இதுல நம்ம எது செலக்ட் பண்றோமோ அதுவும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இது வந்து என்னுடைய இண்டிவிஜுவல் கால். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து லான்ச் ஸ்டோர் பண்ணணும், ஆப்வியஸ்லி வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ரெடியா இருக்கும். சரிங்களா? ஸோ யார் வேணா சர்ச் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட் வில் பி ரெடி. சரிங்களா?
ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஓர்டினன்சியோட சம்மரி பாத்தீங்கன்னா இது வந்து சொன்ன மாதிரி டன் பை த கவர்மெண்ட். இங்க வந்து தேர்ட் பார்ட்டி கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம எடுக்கிற லாபம், நீங்க பையர் அண்ட் செல்லர் என்ன லாபம் வருதோ எல்லாமே இட் கோ டு ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஜீரோ கமிஷன், சரிங்களா? இங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து ஃபீ கிடையாது, ஜீரோ கமிஷன். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி நான் ஒரு பொருள் விற்கிறேன்னா நான் பாக்குற பொருள் வந்து தமிழ்நாடுக்குள்ள இல்லாட்டி கர்நாடகாக்குள்ள அது மாதிரி கிடையாது, ஆந்திர பிரதேஷ்குள்ள மும்பைக்குள்ள கிடையாது. இந்த போர்ட்டல்ல வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல. ஸோ நான் வந்து இந்த பொருள் வந்து நான் எங்க வேணா இந்தியாவுக்குள்ள நான் விற்கலாம், சரிங்களா? மல்டிபிள் பையர் அண்ட் செல்லர் வரும்போது என்னோட லாபமும் நல்லா வரும், அது ஒரு இது. அதே மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து பண்ணலாம். ஸோ வந்து நான் வந்து 10 கோடி பண்ணணும், 15 லட்சம் பண்ணணும், 20 லட்சம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சின்ன பையர் செல்லரா இருந்தா கூட ஐ கேன் பார்ட்டிசிபேட். அதே மாதிரி எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ ஈஸி, ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆன் போர்டிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, மல்டிபிள் பிரான்ச் இருக்குது, நீங்க டைரக்ட் பேமெண்ட் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் நிறைய சப்சிடியும் தராங்க. ஸோ இது பத்தி பாத்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஆன்லைன்ல இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க விசாரிங்க, சரிங்களா? உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குதோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணி நீங்க இது பண்ணுங்க, சரிங்களா? சொன்ன மாதிரி நாங்க வந்து இங்க மார்க்கெட்டிங் பண்ணல. நாங்க எங்களுடைய ஐடியா என்னன்னா எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கினாரா கேபிட்டல் கஸ்டமர்ஸ்க்கும் மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிங்க, ஆன்லைன்ல நிறைய இது இருக்குது அதை பத்தி படிங்க, எது பெஸ்டா இருக்குதோ அதை பத்தி வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சேவ். பெஸ்டா இருக்கிறத வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, குட் டே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.